கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பழைய ஆவணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சர்ச்சையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான பூமி ஸ்தானத்திலும் 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்திலும் சனியின் பார்வையோ அல்லது ராகுவின் தாக்கமோ இருக்கும் போது பல வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பூர்வீக சொத்து பத்திரங்கள், உயில் அல்லது பழைய கடன் ஆவணங்கள் திடீரென வெளியாகி குடும்பத்தில் பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிக் கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் இந்த சொத்து பிரச்சனைகள், பழைய ஆவணங்கள் உங்கள் மீது உங்களுடைய பெயரில் சொத்து இல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் பெயரில் இருந்தால் அதனால தேவையில்லாத குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டு இப்பொழுது பழைய ஆவணங்களினால் தேவையில்லாத ஒரு சண்டைகளும் சில சர்ச்சைகளும் உங்களுக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் தேவையில்லாத குழப்பங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஆவணங்களில் உள்ள சின்ன சின்ன ரகசியமான விவரங்கள் உங்களுக்கு பாதகமாகவோ அல்லது உறவுகளுக்குள் சண்டையை மூட்டுவதாகவோ இதுவரை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமையலாம். கன்னி ராசியினரின் ஆணவ பராமரிப்பு திறன் இந்த இடத்தில் சட்ட ரீதியான சிக்கல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமாளிக்க உதவும் என்றாலுமே அவசரப்பட்டு நீதிமன்றத்திற்கு செல்லாமல் குடும்ப பெரியவர்கள் மூலம் சுமூகமாக நீங்கள் பேசி முடிப்பதை அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எது நடந்தாலும் அந்த நீங்களே பேசி முடித்தீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சொத்து, கடன், ஒப்பந்தம் அல்லது குடும்ப பதிவுகள் போன்ற பழைய ஆவணங்கள் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாக மாறியிருக்கலாம். ஒரு சிறிய தகவல்கள் கூட பெரிய ஒரு விவாதத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்களின் ஆவணங்கள் மற்றும் விவகாரங்களில் கவனங்களை நீங்கள் செலுத்துவதால் இந்த விஷயங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போல உறவினரின் ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்ப்பை இன்னும் சந்திக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு உறவினர் நல்ல நோக்கத்தில் கூறிய ஆலோசனைகள் கூட குடும்பத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் கூறியது என்னமோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தவறாக தெரிந்தாலும் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அவர் கூறியது தான் மிகப்பெரிய அளவுக்கு சரியாக இருந்ததோ என்பதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவும் செய்யும். அந்த ஆலோசனை சரியானதாகவே இருந்தாலும் அது கூறப்பட்ட விதம் அல்லது நேரமானது நேரத்தின் காரணமாக எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இதனாலேயே உறவுகளில சின்ன சின்ன விரிசல்கள் கூட பெரிய அளவுக்கு பெரிய ஒரு விஷயமாகவே இதுவரைக்கும் பேசப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுக்கும் நிச்சயமா தெரியவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுக்கு 3ஆம் வீடான சகாயஸ்தானம் அல்லது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமற்று இருக்கும் போது உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்று கூறி நுழையும் ஒரு தூரத்து உறவினரின் ஆலோசனை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் கடுமையான எதிர்ப்பையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்திக்க வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து இறங்கக்கூடிய நபர்கள் கிடையாது. உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டுமே எந்த விதமான காரியத்திலும் நீங்கள் இறங்குவீர்கள். ஏனென்றால் மற்றவர்களை நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்தது இதுவரைக்கும் போதும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில விஷயங்களில் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடிய ஒரு நபராக நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். நீங்கள் அந்த உறவினருக்கு ஆதரவாக பேச போய் வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிரானவராக பார்க்க தொடங்கியிருப்பார்கள். நம் வீட்டு விஷயத்தில் வெளிநபர்களின் தலையீடு எதற்கு என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்திருக்கும். கன்னி ராசியினரின் தங்கள் வீட்டு ரகசியங்களை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்த்து சுப புத்தியால் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிர்பாராத உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 9 மற்றும் 11ஆம் அதிபதிகளின் சுப சேர்க்கையால் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது அல்லது பொருளாதார முடக்கத்தில் தவிக்கும் போது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையில் இருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு நபர் மூலமாகவோ அல்லது பழைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான உதவி, அது நிதி உதவியாகவோ அல்லது வேலை சார்ந்த பரிந்துரையாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த விதமான உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் எதையுமே யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்காமலேயே நீங்கள் இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு செய்து கொடுத்த உதவியினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடவுள் மனித வடிவில் வந்து உதவுகிறார் என்பதை நீங்கள் உணரும்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கப் போகிறது. இந்த அவசரமான கால உதவி உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய முடக்கத்தை உடைத்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விதத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு உதவி சரியான நேரத்தில் கிடைப்பதால் அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு உதவியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அதனால இந்த ஒரு உதவியை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் ஒரு சில நபர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைமாறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது பண உதவி, ஆலோசனை, வேலை வாய்ப்பு அல்லது குடும்ப ஆதரவு என எந்த வடிவமாக வேண்டுமானாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் தனியாக போராடிய ஒரு விஷயத்தில் திடீரென உதவி கிடைப்பதால் மன நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தனவரவில் இருந்து வந்த இழுப்பறிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான ஒரு முடிவை பெற்றுக் கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை நிச்சயமாக வர வைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அந்யோன்யமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்துவிடும். நெருக்கமானவர்களிடம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது வரவு நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதே போல குழந்தைகளின் எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறப்பானதாகவே மாறிவிடும். குழந்தைகள் தொடர்பாக இருந்த கவலைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அவங்களுடைய கல்வி திறமை அல்லது வாழ்க்கை முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. அவங்க அடையக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளை உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். பெற்றோராக உங்களது முயற்சிகள் வீணாகவில்லை என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக போகிறது. அதனையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வீர்கள். கன்னி ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். இதனுடைய அதிபதி சனி பகவான் ஆவார். 5ஆம் இடத்திற்கு குருவின் சுபப்பார்வை படுவதால் உங்கள் பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கௌரவமும் புகழும் உங்களை தேடி வந்துவிடும். அவர்களின் கல்வி, உயர்கல்வி சேர்க்கை அல்லது அவங்களுடைய பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைக்கும். பெரிய அங்கீகாரங்கள், அவார்டுகள் போன்ற செய்திகள் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விரும்பியபடி தகுதியான இடத்தில் வரனானது அமைந்து திருமண காரியங்கள் தங்கும் தடையுமின்றி நடக்கக்கூடிய சுமூகமான ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தேவையில்லாத சில விஷயங்களில் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடிய ஒரு நபராக நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். நீங்கள் அந்த உறவினருக்கு ஆதரவாக பேச போய் வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிரானவராக பார்க்க தொடங்கியிருப்பார்கள். நம் வீட்டு விஷயத்தில் வெளிநபர்களின் தலையீடு எதற்கு என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்திருக்கும். கன்னி ராசியினரின் தங்கள் வீட்டு ரகசியங்களை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்த்து சுப புத்தியால் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிர்பாராத உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 9 மற்றும் 11ஆம் அதிபதிகளின் சுப சேர்க்கையால் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது அல்லது பொருளாதார முடக்கத்தில் தவிக்கும் போது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையில் இருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு நபர் மூலமாகவோ அல்லது பழைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான உதவி, அது நிதி உதவியாகவோ அல்லது வேலை சார்ந்த பரிந்துரையாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த விதமான உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் எதையுமே யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்காமலேயே நீங்கள் இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு செய்து கொடுத்த உதவியினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடவுள் மனித வடிவில் வந்து உதவுகிறார் என்பதை நீங்கள் உணரும்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கப் போகிறது. இந்த அவசரமான கால உதவி உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய முடக்கத்தை உடைத்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விதத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு உதவி சரியான நேரத்தில் கிடைப்பதால் அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு உதவியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அதனால இந்த ஒரு உதவியை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் ஒரு சில நபர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைமாறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது பண உதவி, ஆலோசனை, வேலை வாய்ப்பு அல்லது குடும்ப ஆதரவு என எந்த வடிவமாக வேண்டுமானாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் தனியாக போராடிய ஒரு விஷயத்தில் திடீரென உதவி கிடைப்பதால் மன நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தனவரவில் இருந்து வந்த இழுப்பறிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள